வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்கிற வெஜ் புலாவ். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ஒரு 600 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன். மீடியம் டம்ளரில் 4 டம்ளர் ரைஸ் எடுத்து பவுலில் ஊற வைக்கிறேன். பவுலில் ஊற வச்சுட்டு 20 நிமிஷம் அந்த அரிசி ஊறணும். அந்த கேப்பில் நம்ம மற்ற பொருட்களை பார்த்துடலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சன்னமாக. ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி பவுலில் தண்ணியில் போட்டிருக்கேன். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 இன்ச் அளவுக்கு. கேரட் 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் காலிஃப்ளவர் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். ஏலக்காய், மராட்டி மொக்கு, கல்பாசி, 1/2 ஸ்பூன் சீரகம், லவங்கம், கிராம்பு அது 5 வச்சுருக்கேன். நெய் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை. இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க செய்கிற முறையை பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய டபரா வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், நெய் 2 ஸ்பூன் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ்லாம் அதில் போடுறோம். போட்டு அது பொரிஞ்சு வரணும். வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் வதக்கணும். பச்சை மிளகாய் போட்டு மறுபடியும் வதக்கணும். பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்து விடணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு காயை சேர்த்து விடணும். காலிஃப்ளவர் வெந்நீரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பிறகு தான் இதில் போட்டு வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகணும். பிறகு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். உப்பு போட்டால் காய்ங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வேக ஆரம்பிச்சிடும். இப்படி நல்லா வதக்கிட்டு நம்ம இப்படி வதக்கிறதுனால ஆல்மோஸ்ட் காய்ங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ ரைஸ்க்கு தேவையான தண்ணி 4 டம்ளர் அரிசி போட்டதுனால 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் போடணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் போடணும். இது நான் ஓப்பன் டபராவில் செய்கிறதுனால 1க்கு 2 பாசுமதி ரைஸ்க்கு. கொத்தமல்லி தழை மேலே தூவி விடணும்.
இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போடணும். இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பக்குவமாக கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்க்கணுன்னா இப்போ சேர்த்துடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியோடு ரைஸில் நம்ம கிளறி விடணும். ஏன்னா ஓப்பன் டபராவில் செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் 2 டைம் கிளறி விடணும். இப்போ பாருங்கள் 90% சாதம் வெந்துடுச்சு. உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம எடுத்து கிளறும்போது பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா பதமாக வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சிடணும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடணும். த்ரீ மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வெஜ் புலாவ் ரெடி. அருமையான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜு புலாவுக்கு சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ஸ்பைஸியாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிப்பியை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணி விடுறேன். ஓப்பன் டபராவில் செய்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1 டம்ளர் பாசுமதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஸ்டீம் போனவுடனே ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டான பதத்தில் ரைஸ் இருக்கும். குக்கர்லேயும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.